நம்ம பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகிறான்னு தெரியல. இருந்தாலும் ஆனவங்க போயிட்டு பயம் எடுத்துக்கிச்சு செம்மையா எனக்கு. மக்களே இதை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது கைண்டி விழுந்து இறந்துருச்சு போருக்கு. இந்த டப்பாவை கட்டணும், ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் கட்டணும் டூல் பாக்ஸை. இதுக்கு தான் டூல் பாக்ஸ் வந்து குவாலிட்டியானதே வாங்கிடணும். காசு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் குவாலிட்டி தான் வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோளாறு கொடுக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பேக் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஃபுல்லாக உள்ளே இருந்த ஷூ எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு நல்ல தோசை தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்காங்க, நம்மளுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை போய் சாப்பிட்ருவோம். அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால்ஸ் போவோம். ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி வந்து மழை பெய்யாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்பாயிரும். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறோம்ல. நார்மலாக ரைடுனா பிரச்சனை கிடையாது மழை பெய்யும் போது. ஆக்சுவலாக நேற்று போயிருந்தேன் பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெகா. வந்து விட்டோம் என்னண்ணா என்ன பண்ணுறீங்க? அப்போ ரைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன் தோசை தேங்காய் சட்னி வேற லெவல் டேஸ்ட்டு. இல்லை நார்மலே வேணா நார்மலே ஆமாம் 250 போகலாம் டாப்பு. சும்மா எப்போவுமே அதே மாதிரி ஓட்ட முடியாது, வண்டி நாஸ்டி ஆகிடும். அண்ணா ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 39 கிலோமீட்டர் காட்டுது கைஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஏப்பா திம்முன்னு ஆயிடுச்சு. ஏடிஎம் இங்கே இருக்குது. ஏடிஎம் எவ்வளோ பணம் பாருங்க, பர்சன் நிறைஞ்சி போயிடுது. 80,000 டிரான்சாக்ஷன் ஃபீ, 80,000 கிப்பு டிரான்சாக்ஷன் ஃபீ. ஓகே கைஸ், 4 மில்லியன் எடுத்திருக்கேன். 4 மில்லியனா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 ரூபா 21,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். டேக்ஸ் எல்லாம் சேர்த்து போயிடாதரா. போயிட்டான். சாப்பிட்ட உண்ட மயக்கத்தில் இருக்கேன் கைஸ். எதுவுமே வ்ளாக் பண்ண வரல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவே இதாக அப்படியே உஸ்ஸுன்னு உட்காந்துருக்கேன் நான். Bike documents. Sutting klar det var. Ja, sutting klar det var. Så här på dina kan. Ja, goodbye. India då? India. Okay. Ja. No, English. Speed. డాక్యుమెంట్ వేగంగా పోయినామని we tourists don't know now slow okay lên thăm Hà ship đó. Hà ship đó. okay 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 thank you bye தேங்க்யூ பாய். எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க பாருங்க. வேற லெவலு காமெடி ஆக்சுவலாக. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு போலீஸாக இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஓவர் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். 50 தான் எங்கள் ஸ்பீட் லிமிட்டுன்னு 80 போயிட்டுருக்கேன். ஸ்லோவாக போ அப்படின்னா ஓகே அப்படின்னா கிளம்பு பாய் டாட்டா பாய். வேற லெவலு அதான் ஏதோ ஃபைன் போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு நிப்பாட்டுறாங்க இவங்க? இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம வேர்ல்டு ரைடு ஆரம்பிச்சு நம்மளை போலீஸ் நிப்பாட்டுறது கரெக்டாக. இதுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டல. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு கண்ணு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அப்படியே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேமரா ஆன் பண்ண மாதிரியும் தெரியக்கூடாது, ஆனால் ஆனும் பண்ணணும். அப்படியே இறங்கும் போது நைஸாக
இப்படி கீழே இப்படி குனிஞ்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி ஆன் பண்ணிட்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட் கேமில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செவ காமெடி. அதான் வேற லெவல். நல்ல ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. அதான் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கக்கூடாது. உண்மை தானே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, நான் எனக்கே தெரியல, நான் வந்து 80ல் போயிட்டுருக்கேன். இங்கே 50 தான் ஸ்பீட் லிமிட்டாக. ஆனால் 50லேயே எப்படி நம்ம ஓட்ட முடியும் கரெக்டாக? கிளைமேட்டு பாருங்கள், அப்பா கிளைமேட் அருமையாக இருக்குது. வேறு லெவலில். மழை பெய்யாமல் பெய்கிற மாதிரி அப்படியே இருட்டிக்கிட்டு டேங்கில். ஓ மை காட் கைஸ், செம்ம மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு கைஸ். அங்கே முன்னாடி இங்கேருந்தே பார்த்துட்டேன் அங்கே மழை பெய்யறத. நம்மக்கிட்ட தான் இது எந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்லாம் தெரில. பட் இருந்தாலும் வந்து இருக்கும்போது போடாமல் இருக்கிறது நல்லது இல்லைல்ல, அதனால் போட்டுப்போம். ஓகே மக்களே, ரொம்ப உள்ளே ஏதோ ஒரு பேக்கெட் இருக்கணும். இருக்கா இருங்க பார்த்துருவோம். இது இருக்கிறது பேக்கெட். ஓகே, உள் பேக்கெட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. சன்னி பறக்கிறாப்புலையே ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெயின் கியர் போட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மழையிலலாம் அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போவேன் ஜாலியாக. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ரெயின் கியர் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஊரில், நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் நடக்காது கைஸ். இந்த ஊரில் தான் எங்கேயும் தான் பார்த்தோமா, அந்த இடத்துல மழை பெய்யுது, ரெயின் கியர் எடுத்து போட்டு நிப்பாட்டி போட்டு போகிறோம். நம்ம ஊர்லாம் படப்படன்னு திடீர்னு அடிப்பாங்க, எங்கேயும் அடிப்பாருன்னே தெரியாது. அவ்வளோதான் பெய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மழை. Signs, but I couldn't run then. I don't blame myself, couldn't see it coming. I know now, that's how they do it. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். நம்ம இன்னும் வந்து ஒரு 1.9 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் கிளைமேட் இன்றைக்கி சான்ஸே இல்லை. வேற மாதிரி இருக்காப்புல கிளைமேட்டு. இங்கேருந்து ரைட் எடுக்கணும் 850 மீட்டர்ஸில் ஏதோ இருக்கிறது தட்ஃபோன் வாட்டர்ஃபால்ஸ். இன்னும் வந்து கரெக்டாக ஒரு 750 மீட்டரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரக்கிங் இருக்குது போல இருக்குது. ஆஃப் ரோடிங் வேறையா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. தாராவையும் வந்து பார்க் பண்ணிட்டோம். அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து என்னுடைய மேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் பேக் இருந்தது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் பேக்லாம் எதுவுமே கிடையாது. இது மாதிரி அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. ஹெல்மெட்ஸ் அதெல்லாம் வந்து டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸு. குதிரைலாம் இருக்குங்க, சூப்பராக குட்டி குதிரை போனீஸ். இங்கே வந்து நம்ம தான் ஃபாரினர்ஸு. நம்மளை பார்த்து தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூச்சப்படுவாங்க. அதனால் வந்து நம்ம கூச்சப்பட வேண்டியதே கிடையாது. எங்கே எடுக்கணும்னு தெரியல டிக்கெட்லாம் எதுவும் இல்லை போல இருக்கா கைஸ். ஜஸ்ட்டு காஃபி ஷாப் இருக்குது. அது இல்லாமல் வந்து காஃபி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணுவோம் நம்ம. இந்த என்ட்ரன்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் இங்கே வச்சிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது இவங்ககிட்ட எதனா வந்து நம்ம வாங்கிப்போம். போய்ட்டு வந்துடும். உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிப்லைனும் இருக்குது. ஸோ ஜிப்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு பாருங்க வாட்டர் ஃபால்ஸு. பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோனை வெற்றிகரமாக ஃப்ளை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண நமக்கு மறந்துட்டேன். இருக்கிறதுல ஹைலைட் அதுதான். நம்மளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒன்று இந்த மாதிரி தான் நடக்கும். பிரச்சனை இல்லாமல். பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் சார். ட்ரோனை வந்து வண்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு. எதனாலனா வந்து 1 hour வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 hour வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க டூரிஸ்ட்டு. அதனால் இப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் சன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து
கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, நான் இப்போ செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன், இதை பாருங்கள். இதை வந்து நான் இவ்வளோ லென்த்துக்கு வந்து என்னால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இவ்வளோ லென்த்துக்கு போய்ட்டு என்னால் vlog பண்ண முடியும். ஆனால் சன்னிக்கிட்ட வந்து இது இல்லை. அது இல்லாததுனால பயப்புள்ள வந்து ஜிப்லைனில் போகும்போது எங்கே கீழே போட்டுருவோமோன்னு சொல்லிட்டு அங்கே கயிறு வாங்கிட்டு இருந்தான். ஸோ கயிறு வாங்கி நான் கையில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிப்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிப்லைனு ப்ளஸ் பார்க்கிங்கெல்லாம் சேர்த்து 1 மில்லியன் கிப்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 5200 2 பேருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2500 கிட்ட 2600 கிட்ட வருது ஜிப்லைன் எல்லாமே. ஜிப்லைனில் இந்த மாதிரி ஒரு வியூவோட போகிறதுன்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அண்டு ட்ரோன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா மழை தூரிக்கிட்டே இருந்தது. கேமரா லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெயின் ட்ராப்ஸ் பட்டிருந்தது தான் அது ஒரு மாதிரி பிளர்ராக வரும் கைண்ட் ஆஃப். பட் பார்த்துக்கலாம். அண்ட் இதை பாருங்க, இப்போ தான் காலியாக இருக்குது இந்த இடம். இந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு சன்னி இது காட்டுறேன் பாருங்க. சன்னி ஷோ யுவர் தாடு. கயிறு காட்டு ஜுகாட், இந்தியன் ஜுகாட். ஓகே, இதோட 3வது அடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியே வந்துட்டு உள்ளே போகிறேன். எதனாலனா ஃபஸ்ட்டு கோப்ரோ மறந்து வச்சுட்டு வந்தேன், கேமரா ட்ரோன் மேலே வைக்கிற கோப்ரோவை. அதுக்கப்புறமா ட்ரோனை வச்சுட்டு வரதுக்காக போனேன். போய்ட்டு இப்போ காஃபி குடிப்போம், பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு தான் ஆறாவதாக பைத்தியம் முடிச்சிருது. இதுதாங்க ஸ்வீ பாயிண்ட் 2. ஆக்சுவலாக செம்ம அழகாக இருக்குது, வேறு லெவலில். இதை பாருங்க, அங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாகு ஃபுல்லாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஜிப்லைன். அங்கே போய்ட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் இதிலே வந்துடுவோம்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகிறான்னு தெரியல நம்மளுக்கு. அண்ட் சன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. இதை பாருங்க, இப்படி தான் போடுறாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிளில் போடணும்னு நினைக்கிறேன். ஆல் செட். டைம் ஃபார் அ பிக் அட்வென்ச்சர். ஆக்சுவலாக நல்லா இருக்குது இந்த ஒரு செட்டப் பார்க்குறதுக்கு. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி நடந்துட்டுருக்கு. இதுதாங்க இங்கே மேப்பு. நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இங்கேருந்து இங்கே ஜிப்லைனு, அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக்கிங்கு, பிரிட்ஜு, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஜிப்லைனு, இங்கேருந்து இங்கே வாக்கிங்கு, அப்புறம் இங்கேருந்து இங்கே ஜிப்லைனு. இன்றைக்கி நான் செத்த ஹைட்டுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்க எனக்கு திக் நொடிகள் மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த பாருங்க, இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்கணும். நான் பாருங்கள், என்னுடைய ஜாக்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து இதை கட்டி வச்சுக்கிட்டேன். இங்கே விட்டுருவோம், அவ்வளோதான், கீழே விழாது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நான் கூட வந்து விட்டுறலாம் நம்ம. ஸோ எப்படிலாம் அது ஜுகாட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. இது ஒன்றும் இல்லை, இவ்வளோ வேணும்னா இந்த லென்த்து நம்மளுக்கு பத்தாதா, அவ்வளோதான். இந்த ஒரு லென்த்து சூப்பராக ஸ்டெடிக்கும். காது சுடு சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னி போக போகிறான். சன்னிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என் மூஞ்சை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ வந்து பயத்தோடு இருக்கிறேன். ஸோ கரெக்டாக நம்ம போகிற டைம் பார்த்து பால் வருது கைஸ். ఇక్కడ నుంచి ఈ కింద పడితేనే పనిచేయాలి. அடுத்து நம்ம தான் சனி కాదు వాళ్ళు చూడమని చెప్పింది కదా. ఓకే ఫాగ్ ఫుల్ ఫాగ్ వచ్చింది. சன்னி போயிட்டாங்க, படுத்துனாரு. பார்ப்போம், முகத்தில் மட்டும் பயத்தை மட்டும் காட்டவே கூடாது நம்ம. இதை பிடிச்சதை விட இதை பிடிச்சிக்கலாம் போல. இங்கெல்லாம் பிடிச்சிக்கலாம். கையில் சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை கைஸ்.
కాదు కింద చూసినా చూడలేదా కింద చూడలే కదా నువ్వు చూడలే నాకు అర్థమైంది నేను చూస్తా కింద నేను మధ్యలో ఆగిపోయింది తెలుసా నేను తీసుకొని వచ్చిండు ఆగిపోయినా నేను తీసుకొని వచ్చిండు నేను కింద బాగా చూస్తా మధ్యలో ఏమైంది నేను తిరిగినానా తిరగగానే నాకు భయం అయిపోయింది போற நடுவில் வந்து இப்படி திரும்பினாங்க பயம் எடுத்துக்கிச்சு செம்மையா எனக்கு ஐயோன்ட்டு கேமரா இப்படி வச்சு கையில பிடிக்க ட்ரை பண்றேன் சூப்பர் இருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் பயந்துட்டாங்க மக்களே மற்றபடி வர எதுவும் இல்லை எனக்கு என்னன்னா ஃபுல் பேக்கேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் வெற்றிகரமாக வந்துட்டோம் நம்ம ఏం చేస్తున్నారు అసలు ఇక్కడ பாருங்க இப்போ இங்கேருந்து நினச்சிட்டு போகணும் நம்ம ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னி போக போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இதில் லாஸ்ட் டைம் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது மற்றபடி வேறு எதுவும் இல்லை மறுபடியும் சன்னி பாதியில் நின்றுட்டாங்க ஹீ பிரேக்கப் போட்டான் பயம் ரெண்டாவது வாட்டி நம்ம சன்னி பாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டாப்புல செம்மையாக இருந்தது ரெண்டாவது வாட்டி பயமே இல்லாமல் வந்தது பயமே இல்லாமல் வந்துட்டேன் வேறு லெவல் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படிக்கட்டில் மேலே ஏறணும் இது பாருங்க கயிறில் நடக்கணும் ஓவே கார் చూడండి తాడి మీద నడవాలి ఇక్కడ ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு கையில் போயிட்டு இருக்க ఆల్రెడీ పోతుంది నేను ఒక చేతిలో వస్తానా ఒక చేతిలో వస్తానా నార్లో వంటాం బాగుంది కదా ఎవరు ఇట్లా రావాలి ఇట్లా వస్తే ఫాస్ట్గా వస్తారని చెప్పి నేను స్లోగా ఎట్లా రావాలో చూపించిన ஓகே மகளே தண்ணி வந்து மேலே ஏறிட்டு போய் படுத்து வந்துருக்கோம் நம்ம நம்ம ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் ஏறிட்டு இருக்கேனா அதான் தலைவலி ஓகே மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் தண்ணி கேமரா சீட் పెట్టుకోవా ఒక్క నిమిషం ஓகே டன் జాగ్రత్త ఓకే ஓகே மேலே வந்துச்சு శ్రీలంక மூணாவது ஜிப்லைனு இன்னொரு ஜிப்லைனும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இதுதான் கடைசி டாடா பாய் சன்னி பாய் ஆமா ஓகே ஓகே Perfect landing. Safety. Up. Okay. கேக்குதா சூப்பர் நச்சிது నాకు అలవాటిగా 5 minutes నడవాలి இப்போ இது வந்து மேலே வந்து நடக்கணுமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கிடையாது கைஸ் கடைசி இன்னொரு ஜிப்லைன் இருக்காங்க கைஸ் அதனால் அதுதான் இன்னும் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட செமையாக இருந்தது அதனால் அது இல்லாமல் ஜிப்லைன் மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா மேலே ஏறி போகணும் பண்ணணுன்றது எல்லாமே அந்த டாஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு இந்த பாருங்க எப்படி இருக்கு ஸ்டெப்ஸ் கைஸ் இங்கேருந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுப்பா வேறு லெவலில் மூச்சு மேலே இப்போ வந்து இதில் தான் மேலே ஏறிட்டு இருக்கோம் அல்டிமேட்டாக இருக்கணும் எவ்வளோ மேலே ஏறிட்டு இருக்கு பாருங்க அதான் முன்னாடியே போயிட்டோன்னா வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு
கிளம்பிடலாம். இங்கே பாருங்க இந்த ஊர் எறும்பு. ஓகே இதுதான் அந்த கடைசி இது. Perfect. Okay. இருங்க சன்னி வந்துட்டோம். சன்னி வந்தோன்னா நம்ம போயிடலாம். சன்னி தான் வந்துட்டு இருக்கான் பாருங்க. பிரேக் நடுவிலே பிடிச்சாலும் பிடிச்சிருவான் பாருங்க அவன். Don't break. எப்போதானே கரெக்டாக பிரேக் போடுவேன். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் டைம் வெல் ஸ்பெண்ட். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் 2 பேருமே. டைம் டு லீவ் திஸ் பிளேஸ் நோ. செம்மையான என்ஜாய்மெண்ட் கைஸ்ண்ணா. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நான் அந்த இடத்துல வந்து நான் ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் என் மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக. செம்ம பயந்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஏதோ நடக்க போகிறோம், நம்மளுக்கு மட்டும் எதோ நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி முடிச்சு அடுத்தடுத்து பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே பயங்கரமாக பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜாலியாக பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம குழந்தைங்க தாத்தா சொல்கிறது பெட்ரோல் போடணும் சன்னியோட வண்டிக்கு. நம்மளது தாராவில் எவ்வளோ இருக்குது? ஏன் என்ன இந்த ஊரில் இவ்வளோ பெட்ரோல் பங்க் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க? தாராவில் 400 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. பிரச்சனையே கிடையாது எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகெல்லாம் ரசிச்சு சன்னியோட வண்டிக்கு பெட்ரோல் போடணும். போடா ரஷா போடா. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 477 கிலோமீட்டர் காட்டுது ரேஞ்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன முட்டையை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கு இந்த புள்ள. முட்டை சாப்பிட்டுட்ருக்கேன் அந்த புள்ள. முட்டை தானடா சாப்பிடுது, அதுக்கேண்டா இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் எல்லாத்தையும் புதுசாக தான் பார்ப்போம். 3,50,000 கிப்பு 350.